ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நீங்கள் வந்து கார்ப்பரேஷன் உரத்தை வந்து எங்களுக்கு காமிங்க, அது எப்படி இருக்கும், எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை நாங்கள் இப்போ போட்டுட்ருக்கோம், அதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அது எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னுமே நிறைய பேர் கேட்குறனால நான் அது செய்யக்கூடிய இடத்துக்கே ஒரு நாள் போய் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து அந்த கார்ப்பரேஷன் உரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி கழிவு பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து கார்ப்பரேஷனில் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து மக்கக்கூடியதை இந்த மாதிரி மிஷினில் அரைச்சிட்டு சளிச்சு ஒரே நாள்லையே கொடுத்துட்றாங்க. இதே நம்ம வந்து கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா 3 மாதம் 4 மாதம் ஆகும். ஆனால் அவங்க வந்து ஒரே நாளில் இதை வந்து ஒரு மிஷினில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சளிச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அது வந்து ரேட்டு வந்து முன்னாடியெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 ரூபாய் கிலோ ஆக்கினாங்க. இப்போ வந்து 5 ரூபாயை ஆக்கியிருக்காங்க இந்த மந்த்தில் இருந்து. இப்போ நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 1 லிட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதுக்கு அரை கேன் தான் வந்து எல்லா 20 லிட்டர் வாட்டர் கேனுக்கும் போட்டுட்ருக்கோம். பெரிய பெரிய மரங்கள் கொடிகள் அதுக்கு மட்டும் வந்து 1 வாட்டர், அந்த 1 கிலோ அளவுக்கு போடுறவங்க. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப சத்தானது. ஏன்னா எல்லா மக்கக்கூடிய உரங்களும் கார்ப்பரேஷன் ஏரியாவில் இருக்க எல்லா மக்கக்கூடிய உரங்களும் நமக்கு கிடைச்சி அதை மொத்தமாக நமக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு. அதனால் நம்ம கம்மியாக கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.